குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஹவு டு எக்ஸ்பிரஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை எப்படி நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் 1.2 in the first chapter. ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்யூஷனில் 1.2 how to express the concentration of a solution. இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கு, இது தண்ணி, இது ஒரு ஸ்பூன் ஜீனியை கலந்துரும். 1 spoon of sugar is mixed in this water. This is called sugar solution. இதுல இன்னும் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றீங்க. இன்னொன்று, இது இன்னொரு வாட்டர், இதில் ஒரு 5 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இதுவும் சுகர் சொல்யூஷன் தான், இதுவும் சுகர் சொல்யூஷன் தான். ஆனால் இதில் சுகர்னுடைய அளவு குறைச்ச, இதில் சுகர்னுடைய அளவு ஜாஸ்தி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைச்சலாக இருக்குது, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதான் இது எப்படி ஜாஸ்தி இருக்குது கொஞ்சமாக இருக்குது அப்படி சொல்ல முடியாது. அவர் சயின்ஸில் சொல்லும்போது ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும், ரொம்ப துல்லியமாக சொல்லணும். அப்போ துல்லியமாக எப்படி இதை சொல்கிறது அப்படிங்கிறதான் இந்த 1.2ல் நம்ம பார்க்கணும். இதில் 6 வகையாக நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். we can express the concentration of a solution in 6 ways. ஒன்று, mass percentage of a component, mass percentage. இன்னொன்று volume percentage, இன்னொன்று mass by volume percentage, அது mass percentage. 2 volume percentage, அது மாஸ்ல வெயிட்ல தான் அதை பற்றி பேசணும். அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூமில் தான் இத்தனை கிலோ இத்தனை லிட்டர் அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று மூணாவதுல மாஸ்லையும் வால்யூம்லையும் கம்பைண்டாக சொல்கிறது, மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ் அப்படி சொல்லுவோம். இன்னொன்று ppm, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ppm அது மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் என்ற ppm அப்படியே நம்ம சொல்லலாம். அடுத்தது இனிமே வர்ற 3 தான் மிக மிக முக்கியமானது. ஒன்று மோல் ஃப்ராக்ஷன், அப்படி சொல்லலாம். இன்னொன்று மோலாரிட்டி அப்படி சொல்லலாம். அடுத்தது மோலாலிட்டி, அது லிட்டி இது ரிட்டி, மோலாரிட்டி. ஸோ இந்த 5 ஃபார்ம்ஸில் we can express the concentration of a solution. இது சொல்ல முடியும். முதல்ல பாருங்க, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட், அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ், அடுத்தது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், அடுத்தது பார்ட் பெர் மில்லியன், அடுத்தது மோல் ஃப்ராக்ஷன், அடுத்தது மோலாரிட்டி, அடுத்தது மோலாலிட்டி. அப்போ 7 மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், ppm, மோல் ஃப்ராக்ஷன், மோலாரிட்டி, மோலாலிட்டி 7 விதமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். ஒரு காம்போனன்ட்டினுடைய மாஸ் பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது? How to calculate? இந்த மாஸ் பர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்க, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ சில கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மட்டும் பயன்படும். ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னாக்க ரொம்ப வால்யூம் ஹெவியாக ரொம்ப அதிகமாக பயன்பாடு இருந்தால் அதைத்தான் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷனில் இது யூஸ் ஆகுது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷனில் இது யூஸ் ஆகும். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட்டுடைய மாஸ் பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் by mass of the solution.
mass of the solution percentage சொன்னதுனால into 100 mass of the total mass of the solution. ஏன் அப்படின்னா solution அப்படின்னாவே solute plus solvent ரெண்டு சேர்ந்ததான் solution. காம்போனன்ட்னு சொன்னாலும் சரி solute கெமிக்கல்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இதில் சுகர் கலக்குறீங்க, தண்ணி வாட்டரில் சுகர் மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மிக்ஸ் பண்ணுற சுகருக்கு என்ன பேர்? சொல்யூட் காம்போனன்ட். இங்கே வாட்டருக்கு என்ன பேர்? சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்டில் இந்த சொல்யூட் மிக்ஸ் ஆகி கிடக்கிற இதுக்கு பேர் என்ன பேர்? சொல்யூஷன் பேர். அப்போ சொல்யூஷன் அப்படின்னாவே என்ன இருக்குன்னு அர்த்தம்? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ மாஸ் ஆஃப் த காம்பனண்ட் இன்டு 100 பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ ஒரு உதாரணத்திற்கு 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னாக்க 10 grams ஆஃப், ஏன்னா இது வந்து மாஸ்ல சொல்கிறோம். அப்போ 10 grams ஆஃப் குளுக்கோஸ் எடுத்து இதை 90 grams ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிறது 100 grams ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் இல்லையா? குளுக்கோஸ் சொல்யூஷன். இப்போ 10% குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? 10% glucose in water அப்படின்னா it means 10 grams of glucose is mixed with, is dissolved, mix கிடையாது, is dissolved in 90 grams of water. It gives, so இது ஒரு 10 grams, இது ஒரு 90 grams, ரெண்டு சேர்ந்து 100 grams of glucose solution ஐ கொடுக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் எவ்வளவு? 10 into 100 by total mass of the solution எவ்வளவு? total mass of the solution 100 grams இல்லையா? சொல்யூஷனுங்கிறது 100 grams தானே. அப்போ 100, இந்த 100க்கு 100 போயிடும், இது 10. அதான் சொல்லணும் 10% குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னாவே 10 grams ஆஃப் குளுக்கோஸோட 90 grams ஆஃப் வாட்டரை சேர்த்து, எல்லாம் மாஸில் தான் இருக்கணும், வெயிட்டில் தான் சொல்லணும். 90 grams ஆஃப் வாட்டர் சேர்ந்து 100 grams ஆஃப் சொல்யூஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் இதுக்கு எங்கே அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. ஒரு உதாரணத்திற்கு கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன். கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன், கமர்ஷியல் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்ல முடியா? அது மாதிரி கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன். இந்த கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதை வந்து ரெண்டுமே மாஸாக இருக்கிறதுனால W/Wன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேர்? மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாவே W/W, ஏன்னா ரெண்டுமே மேலேங்களே வெயிட்டில் தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன். கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷனுங்கிறது 3.62, அதாவது இது வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட். இதுதான் ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா? இது பேர் என்ன பேர்? சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஹைப்போக்ளோரைட். இதில் 3.62 grams ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட்டை 86.38 3.62 ப்ளஸ் 96.38 grams ஆஃப் வாட்டரில் கலந்தா 100 grams ஆஃப் கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான். ஸோ கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 3.62. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.62 ப்ளீச்சிங் பவுடர், அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட்டை 96.38, இந்த 100ல் 3.62 போச்சுன்னா மீது 96.38 கிராம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் என்னன்னு பேர்? கமர்ஷியல் ப்ளீச்சிங் சொல்யூஷன் பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1. இது W/W. ரெண்டாவது வால்யூம் பர்சன்டேஜ்.
இப்போ முதல்ல சொன்னது என்ன பர்சன்டேஜ்? மாஸ் பர்சன்டேஜ். மாஸ்னா வெயிட். இப்போ இது வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். ஒரு காம்போனன்ட்டுடைய வால்யூம் பர்சன்டேஜ் காம்போனன்ட் அப்படிங்கிறது இது எப்படி குறிப்போம்? V by Vன்னு குறிக்கணும். V by V அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். காம்போனன்ட் என்றாலும் சொல்யூட் என்றாலும் ஒன்று சொல்லியிருக்கேன். சொல்லிட்டுனா அதில் கரைக்கப்படுகின்ற அந்த பொருள் சொல்யூட். வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட் by total volume percentage of the solution into 100. percentage வந்துச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேன்? into percentage. இங்கே into 100 போடுறதுனால இங்கே percentage போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வால்யூம் ஆஃப் அ காம்பனன்ட் by total volume of a solution into 100. இப்போ இதே மாதிரி தான். இப்போ 10% of glucose solution. 10% of glucose solution அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 இப்போ போனதில் எப்படி பார்த்தோம்? இதே 10% of glucose solution போது நம்ம என்ன செஞ்சோம்? 10 grams of glucose 90 grams of வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 100 grams of glucose solution அப்படி பார்த்தோமா? இப்போ இது வால்யூம் பர்சன்டேஜ். அப்போ 10% glucose solution அப்படின்னா 10 cc சிசின்னு சொல்லலாம், அல்லது ml 10 ml. ஏன்னா வால்யூமில் தானே சொல்லணும், அப்போ வால்யூம் 10 ml. ஸோ 10 ml குளுக்கோஸை 90 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 100 ml அல்லது 100 cc குளுக்கோஸ் சொல்யூஷன். ஓகே, இது ஆனால் உங்களுக்கு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எத்தனால் சொல்யூஷன் சொல்கிறோம். இப்போ அவங்க அதில் வந்து குளுக்கோஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு இதில் வந்து எத்தனால் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ 10% ஆஃப் எத்தனால் என்று சொன்னால் எத்தில் ஆல்கஹாலுக்கு தான் இன்னொரு பேர் எத்தனால் சிம்பிளாக சொல்லிடுவாங்க. மெத்தில் ஆல்கஹாலை மெத்தனால்னு சொல்லுவாங்க, எத்தில் ஆல்கஹாலை எத்தனால்னு சொல்லுவாங்க. இப்போ 10% ஆஃப் எத்தனால் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 ml of ethyl alcohol plus 90 ml of water gives 100 ml of ethanol solution. Okay, right. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா 35% of ethylene glycol. அதான் ஞாபகம் வச்சுங்க, 35% of ethylene glycol solution. 35% of ethylene glycol னா என்ன அர்த்தம்? 35 ml of ethylene glycol plus மீதி இருக்கிற 65% வாட்டர் சேர்ந்து 100 ml of ethylene glycol solution. இல்லையா? இதை தான் 35% of ethylene glycol அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 35% of ethylene glycol எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ காரில் ரேடியேட்டர் கார் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அந்த பேனட்டத்தை வந்து தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கார் ஓடும்போது ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அங்கே வாட்டர் அந்த என்ஜினை சுற்றி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தண்ணி ஓடும்போது அந்த தண்ணி கூலாக இருக்கிறதுனால அந்த என்ஜினுடைய ஹீட்டு குறையும். இல்லையா? ரைட். இப்போது ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, காஷ்மீர் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க. ஹில் ஸ்டேஷன் போகும்போது இங்கே ஹாட்டாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு உள்ள தண்ணி, ஆனால் உள்ள தண்ணி இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அல்லது காஷ்மீர்னு போயிடுறீங்க. போனால் அங்கே டெம்பரேச்சர் மைனஸுக்கு வந்துடும். -1 டிகிரி அப்படின்னா என்ன ஆகிடும்? உள்ளே இருக்கிற வாட்டர் பூரா என்ன ஆகிடும்? ஐஸாக மாறிடுமா இல்லையா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் ஐஸாக மாறிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு உள்ளே இருக்க குழாய்க்குள்ளே தண்ணி ஓடுது. அந்த தண்ணி திடீர்னு ஐஸாக மாறிடுச்சு, அந்த குழாய்களெல்லாம் உடச்செறிஞ்சிருமா இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஹில் ஸ்டேஷன் போகும்போது 35% ஆஃப் எத்திலீன் கிளைகால் சொல்யூஷனை
அந்த காரில் இருக்கிற அந்த தண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதில் கலந்துருவாங்க. இது கலக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகும்போது இது அந்த தண்ணீரினுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கா இல்லையா, ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா 0 டிகிரியில் வாட்டர் ஐஸாக மாறும். ஆனால் இந்த 35% ஆஃப் எத்திலீன் கிளைக்காலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுடைய அளவை குறைச்சி -17.6 டிகிரியில் தான் உங்களுக்கு இது ஐஸாக மாறும். -17.6 டிகிரி. நீங்கள் -4 டிகிரி -10 டிகிரியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும். ஏன்? அதில் நம்ம என்ன கலந்துருக்கோம்? 35% ஆஃப் எத்திலீன் கிளைக்கால் கலந்துருக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் 2. அப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்பனண்ட் அப்படின்னா மாஸ் ஆஃப் த காம்பனண்ட் இன் த சொல்யூஷன் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த காம்பனண்ட் அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் த காம்பனண்ட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இதில் ரெண்டுமே வால்யூம்னா நம்ம பேசுகிறோம். மூணாவது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். முதல்ல கம்ப்ளீட்டாக மாஸ் தான் எடுத்துக்குவோம், அடுத்ததில் முழுக்க வால்யூம் தான் எடுத்துக்குவோம். மூணாவதுல மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இதுக்கு மாஸ் ஆஃப் த காம்பனண்ட் பை total volume of, இதுக்கு total volume of the solution. அந்த solution உடைய total volume. இதுல mass volume ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. அதனால இது m/v. முதல் இருந்தது m/m mass percentage. m/m னு சொல்லுவாங்க, w/w னு சொல்லுவாங்க weight. அடுத்ததுல volume percentage, volume by volume. இது m/v, mass by volume percentage. ஸோ இது எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் மெடிசினில் ஃபார்மா கம்பெனிஸ், மெடிசின் கம்பெனிஸ், இதில் எல்லாமே இதுதான் யூஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு 10% ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 grams of that component by 90 milliliter of water. ஒன்றும் இல்லை, இப்போ குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ குளுக்கோஸுங்கிறது சாலிட் தானே. அதில் 10 grams ஆஃப் குளுக்கோஸை எடுத்து 90 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம்? 10 grams ஆஃப் குளுக்கோஸை எடுத்து 90 grams ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்ததில் 10 ml ஆஃப் எத்தனாலை எடுத்து 90 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் வால்யூமில் இருக்கணும். ஆனால் இதில் ஒன்று மாஸில் இருக்கும். 10 grams ஆஃப் சுகரை எடுத்து 90 ml ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுனா இது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஓகே, திஸ் இஸ் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இது எங்கே யூஸ் ஆகுது? மெடிக்கல் ஃபீல்டு அண்ட் ஃபார்மா கம்பெனிஸில் இது யூஸ் ஆகும். முதல் எதில் யூஸ் ஆகுன்னா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸில் மாஸ் பர்சன்டேஜ் அதில் யூஸ் ஆகும். வால்யூம் பர்சன்டேஜ் எதில் யூஸ் ஆகும்னு சொன்னேன்? இந்த அந்த ரேடியேட்டர், காரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறதுல 35% ஆஃப் எத்திலீன் கிளைகால் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டை குறைச்சிடும். அப்போ ஹில் ஸ்டேஷன் போகும்போது அங்கே டெம்பரேச்சர் 0க்கு கீழே இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் எத்திலீன் கிளைகால் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அது ஃப்ரீஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது மூணாவது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் மெடிக்கல் கம்பெனிஸில் மாஸ் பை வால்யூம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது நாலாவது ppm. Past part per million. 1 part per million. அதாவது ஒரு மில்லியனா 10 லட்சம் அப்படின்னு அர்த்தம். 10 to the power of 6 இதுதான் மில்லியன் அப்படின்னு பேர்.
அப்போது இதை பாருங்களேன், அப்போ ppmங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் per million of the component by total number of ppm part per million of the solution. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இது 100 கிடையாது. ஏன் அதில் எல்லாம் பர்சன்டேஜ்னு வந்துச்சு, இன்ட்டு 100. இதில் பர்சன்டேஜ் இல்லை, நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் தான் பேச்சு. அதனால ppm இன்ட்டு 100 இதில் கிடையாது. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் த சொல்யூட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆஃப் தி சொல்யூஷன். இது எதில் யூஸ் ஆகும்? இந்த எக்ஸ்பிரஷன் எங்கே யூஸ் ஆகும்? இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரே அந்த அட்மாஸ்பியர்லாம் இம்பியூராக இருக்குது, அங்கே இருக்கிற காற்றெல்லாம் வந்து மாசு அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது அங்கே இல்லை, பெரிய டவுன்லாம் அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆகிடும். அப்போ அந்த அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆனதை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இந்த ஸ்கேலில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய காற்று, இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று 350 ppm இருக்குமா? 350 ppm அப்படின்னா அது டேஞ்சர் லெவல். மெட்ராஸில் 200 ppm இருக்குது அப்படிம்பாங்க. தஞ்சாவூரில் 120 ppm இருக்குது. ஏன்னா மெட்ராஸில் கார் நிறைய ஓடும், இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் பொல்யூஷன் கூட. அப்போது இந்த ppm கூட இருக்கும். டெல்லி மாதிரி இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால அங்கே ppm கூட இருக்கும். அப்போ ppm கூட இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பரிக் ஏர் வந்து பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ppm குறைச்சலாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய காற்றில் இத்தனை பார்ட் பர் மில்லியன் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. 1 மில்லியன் காற்றில் 350 பார்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அப்படின்னாக்கா அதை சுவாசிக்கும் போது உங்களுக்கு டேஞ்சர். ஒரு மில்லியனில் ஒரு 50 இருக்கலாம், ஒரு 100 கூட இருக்கலாம், பரவாயில்ல. 300 400 இருந்துச்சுன்னா ரொம்ப பொல்யூஷன் ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த காற்றை நீங்கள் சுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து குறைஞ்சி போயிடும், உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால இது எதுக்கு பயன்படுது? 4வது ppm எதுக்கு? பார்ட் பர் மில்லியன் எதுக்கு பயன்படுது? இட் இஸ் டு மெஷர் தி இம்பியூரிட்டி ஆஃப் தி அட்மாஸ்பியர், டு மெஷர் த இம்பியூரிட்டி ஆஃப் sea water and river water. ஆற்று தண்ணி எவ்வளவு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா ppmல சொல்லுவாங்க. இதில் 110 pm அப்படின்னாக்கா 110 ppmல அழுக்கு அதிகமாக இருக்குது. குறைஞ்சிச்சின்னா வாட்டர் ரொம்ப பியூராக இருக்குன்னு அர்த்தம். கூட அந்த வாட்டர் ரொம்ப இம்பியூரிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் 4. ஓகே, இந்த 4 சாதாரணம் தான். இந்த 5 6 7 இருக்கு பாருங்க, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி காம்பனன்ட். Mole fraction is equal to number of moles of the component by total number of moles of the solution. ஒன்றும் இல்லை, இதே தான் ஃபார்முலா. முதல்ல என்ன சொன்னோம்? எவ்வளவு வெயிட் இருக்கு, the weight of the component by total weight of the solution. ரெண்டாவது ஃபார்முலாவில் என்ன சொன்னோம்? வால்யூம் ஆஃப் த காம்பனன்ட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். மூணாவது என்ன சொன்னோம்? மாஸ் பை வால்யூம், weight of the component by volume of the solution. ஆறில் என்ன செஞ்சோம்? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆஃப் த காம்பனன்ட் பை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ மோல்ல சொல்றோம். மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மோல் அப்படின்னா ஒரு மோல். CO2
இது ஒன் மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரஜன் இது 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இதுதான் மோல் அப்படின்னு சொல்றோம். கார்பனுக்கு 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்ப 2 16 32, அப்போ 44. இந்த 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா 44 கிராம்ஸ். அதே மாதிரி ஹைட்ரஜன் இது 1 மோல், மோல்னா என்ன அர்த்தம்? மாலிக்யூல்னு அர்த்தம். ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஹச்னு போட்டா ஆட்டம், H2னு போட்டா 1 மாலிக்யூல். அப்போ 1 மோல் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்கு 2, அப்போ 2 கிராம் ஹைட்ரஜன் இருந்தா அது 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ்னு அர்த்தம். புரியுதா? ரைட். இப்போ மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூஷன். இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் சொன்னேன் CO2 அப்படின்னா இது 12, இது 2 16 32, 12 32 44. அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. இதை 1 மோல் ஆஃப் வாட்டர்ல சேர்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோ. 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை இது 2 1 2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 18. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்பன் அப்படின்னா 12, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1, சோடியம் 23. சிலதெல்லாம் அப்படியே பழக்கத்தில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும், எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சோடியம் 23, பொட்டாசியம் 39, குளோரின் 35.5, சம்திங் லைக் திஸ். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த கார்பன் டை 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து 18 கிராம் தண்ணிக்குள்ள அதை வச்சு கரைச்சிடுறீங்க. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட்னா என்ன அர்த்தம்? காம்போனன்ட்ங்கிற இடத்துல சொல்யூட், அது 44 பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்குள்ள என்ன இருக்கு? வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. வாட்டர் 18, கார்பன் டை ஆக்சைடு 44. அப்போ 44 பிளஸ் 18, அதாவது 44 பை 44 18 62. இதுதான் கால்குலேட். இதுதான் மோல் ஃபிராக்ஷன். ஒத்து போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சொன்னேன். அதுக்கு பதிலாக ஏபி அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ மோல் ஃபிராக்ஷனை எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அ காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட்டுடைய மோல் ஃபிராக்ஷன். அந்த காம்போனன்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அ காம்போனன்ட் XA இஸ் ஈக்குவல் டு, அதுல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A பை, இதை என்ன எதில் கலந்துருக்கோம்? ஒரு சால்வெண்ட்ல தானே கலந்துருப்போம். அந்த சால்வெண்ட்டை பின்னு வச்சுங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, இதை NA அப்படி சொல்லுவாங்க. NA பை MA பிளஸ் MB. XA is equal to number of mole fraction of a component is equal to number of moles of that component by total number of moles of the solution. இப்படி சொல்லுவோம். Do you follow this? Right. இப்போ இது வந்து பைனரி மிக்சருக்கு கரெக்ட். பைனரி மிக்சர் அல்லது பைனரி மிக்சர் அல்லது பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூட் ஒரே ஒரு சால்வெண்ட்ல கலந்து உண்டாக்குனது. இப்போ சால்ட்டுங்கிற சொல்யூட்டை வாட்டருங்கிற சால்வெண்ட்ல கலந்துறீங்க, இது ஒரு பைனரி சொல்யூஷன். சுகர் அல்லது குளுக்கோஸ் என்ற சொல்யூட்டை
வாட்டர் என்ற ஒரு சால்வெண்ட்டில் கலந்துறீங்க. இதில் நமக்கு சால்ட் சொல்யூஷன் அல்லது சுகர் சொல்யூஷன் கிடைக்குது. இதெல்லாம் பைனரி. ஏன்னா இதில் வாட்டர் ப்ளஸ் சுகர், வாட்டர் ப்ளஸ் சால்ட்டு, அல்லது எத்தில் ஆல்கஹால், எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால். ஒரு எத்தில் ஆல்கஹாலை எடுத்து அதை வந்து தண்ணியில் கலந்துக்கிறீங்க. எத்தில் ஆல்கஹால் தண்ணி 2 தான். அப்படி இல்லாமல் இதை தான் பைனரி மிக்சர். பைனரின்னா 2 தான். இதுக்கு இதான் ஃபார்முலா. x is equal to n by na by na plus nb. இது மல்டி பைனரி மிக்சருங்கிறது பதிலா மல்டி மிக்சர் அப்படின்னு வச்சுங்க. அப்போ xi ஐங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணீரில் கொஞ்சம் ஜீனியை போட்டிருக்கோம், 2 ஆச்சா. இப்போ அது கூடயே கொஞ்சம் உப்பையும் போட்டு கலந்துடுறோம், அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் போட்டு கலந்துடுறோம். இதில் கொஞ்சோண்டு நீங்கள் எத்தில் ஆல்கஹாலையும் ஊற்றி விட்டுறீங்க. அப்போ எத்தில் ஆல்கஹால் இருக்குது, வாட்டர் இருக்குது, சுகர் இருக்குது, சால்ட் இருக்குது, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் இருக்குது. எல்லாம் கலந்து 5 இருக்குது. இது மாதிரி 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 10 கூட இருக்கலாம். அப்போ எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். இதைத்தான் ஐன்னு சொல்கிறோம். ஐங்கிறது இன்ஃபினிட்டி, எனி நம்பர். அப்போ xi is equal to number of moles of the component. அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய சொல்யூட் எத்தனை? 3 இருந்தால் 3, 5 இருந்தால் 5, ni by total number of the solution. சொல்யூஷன் என்ன அர்த்தம்? சொல்யூட்டு ப்ளஸ் சால்வெண்ட்டு 2 சேர்ந்தது தான் சொல்யூஷன். அப்போ n1 ப்ளஸ் எத்தனை இருக்கலாம்? 100 கூட இருக்கலாம். அப்போ n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 ப்ளஸ் இப்படியே ப்ளஸ் ni வரைக்கும். i இஸ் ஈக்குவல் டு எனி நம்பர். இப்படி தான் இந்த ஃபார்முலா. xi இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கும். இதை எப்படி குறிப்பாங்க அப்படின்னா ni, இதை இப்படி குறிக்கிறதுக்கு போல சிக்மா ni. சிக்மா என்னன்னா என்ன அர்த்தம்? அது i இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 ப்ளஸ் n4 ப்ளஸ் n5ன்னு அர்த்தம். i இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? n1 n2 n3 n4 n5 n6 n7 8 அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் சிக்மா ni இந்த மாதிரியான ஃபார்முலாவில் குறிப்பாங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணுறீங்க. கால்குலேட் பண்ணால் இந்த கால்குலேஷனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். எப்படி? இங்கே ni, இதுவும் niங்கிறது பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ni. இதனுடைய கால்குலேஷன் தான் xi இல்லையா? xi. அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 இப்படியே போட்டு இந்த xi வரைக்கும் போட்டிங்கன்னா இதனுடைய வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். இது எதுக்கு பயன்படுது? மோல் ஃப்ராக்ஷன் எதற்கு பயன்படுது அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற இடத்துல. வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் மேலே போக 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 காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். தண்ணிக்கு உள்ளுக்குள்ளே கீழே போக 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 கடலுக்குள்ளே நீங்கள் கீழே போக 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 ப்ரெஷர் உங்களுக்கு கூடும், மேலே போக போக ப்ரெஷர் குறையும் இல்லையா? இதை தான் வேப்பர்னா என்ன தான்? கேஸ். ஏர் இஸ் ஆல்சோ ஏ கேஸ் தானே. அதனால தான் வேப்பர் ப்ரெஷர். இப்போ நீங்கள் சாதம் வைக்கிறீங்க, மேலே இது போட்டிருக்கீங்க, ப்ரெஷர் கூடனோடனே இந்த ஸ்டீம் என்ன பண்ணும்? புஷ்ஷுன்னு வெளியே வருது. அப்போ ஒரு ப்ரெஷரில் தானே அது வெளியே வருது. இதை தான் வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ப்ரெஷரை அளக்கிற இடத்துல எது யூஸ் ஆகும்? மோல் ஃப்ராக்ஷன் பயன்படும். வேப்பர் ப்ரெஷர் அளக்கிற இடம். டு கால்குலேட் வேப்பர் ப்ரெஷர் மோல் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்டு. அதே மாதிரி கேஸ் மிக்சர், 2-3 கேஸை ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடுறீங்க, அதுக்கு பேர் கேஸ் மிக்சர்னு பேர். இந்த கேஸ் மிக்சர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மோல் ஃப்ராக்ஷன் யூஸ் ஆகும். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் எங்கெங்கே யூஸ் ஆகுது நான் ஒன்று சொல்லியிருக்கேன். முதல்ல அந்த மாஸ் பர்சன்டேஜ் எங்கே யூஸ் ஆகும்? இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகும்.
அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ் எங்கே யூஸ் ஆகும், எந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஐம் சாரி அந்த ஃப்ரீசிங் ஆன்டி ஃப்ரீசிங்கை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இல்லையா, அதை நான் சொன்னேன் 35% ஆஃப் எத்திலீன் கிளைக்காலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது -17.6க்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைஞ்சிரும், அந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். மூணாவது மாஸ் வால்யூம் பர்சன்டேஜ், இது எங்கே யூஸ் ஆகும், மெடிசின்லையும் ஃபார்மா கம்பெனிஸ்லையும் யூஸ் ஆகும்னு சொன்னேன். அடுத்தது இந்த ppm பார்ட் பெர் மில்லியன், இது எங்கே யூஸ் ஆகும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன், இதை மெஷர் பண்ணுறதுக்கு ppm யூஸ் ஆகும்னு சொன்னேன். இப்போ 5 மோல் ஃப்ராக்ஷன் எங்கே யூஸ் ஆகும், வேப்பர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு, மோல் ஐம் சாரி கேஸ் மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற இடங்கள்ல இதிலெல்லாம் மோல் ஃப்ராக்ஷன் யூஸ் ஆகும். ஓகே, இது மோலாரிட்டி. அடுத்தது மோலாலிட்டி. மோலாரிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், number of moles of solute by volume of solution in liter. இதான் molarity. So number of moles of the solute dissolved in 1 liter of the solution. இதான் இதனுடைய definition. What is molarity? The number of moles of the solute dissolved in 1 liter of the solution is called molarity. இது molality. அடுத்தது molality, இதேதான் number of moles of the solute by volume of the liter. volume கிடையாது, இது மோலாலிட்டி. மோலாலிட்டிங்கும் போது என்ன இருக்கணும், மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம், மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம், இதான் போகும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம்னு போட்டிங்கன்னா இது மோலாலிட்டி. நம்பர் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் dissolved in 1 liter of the solution போட்டிங்கன்னா அது molarity, that is volume of the solution in liter. So இதான் molarity. What is molarity? The number of moles of the solute dissolved in 1 liter of the solution is called molarity. What is molality? Number of moles of the solute dissolved in 1 kilo of the solvent is called molality. Okay, ரெண்டுக்குமான ஃபார்முலா இதுதான்.